யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்தின் போது தாகத்தினால் நாவறண்டு தண்ணீரை தேடி அலைந்தார்கள். அப்பொழுது அவர்கள் கண்டுபிடித்த தண்ணீர் குடிப்பதற்கு ஏற்றதாக இருக்கவில்லை, கசப்பு நிறைந்ததாக இருந்தது. அதன் விளைவு அவர்கள் முறுமுறுக்கவும் எரிச்சல் அடையவும் மோசேயை குற்றஞ்சாட்டவும் ஆரம்பித்தார்கள். அவர்களால் அந்த பிரச்சனைக்கான நல்ல தீர்வை காண முடியவில்லை. அந்த கசப்பான தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுவதற்கான தீர்வு தேவனிடம் இருந்ததை மறந்து போனார்கள். அது அவர்களுடைய கண்களுக்கு புலப்படவே இல்லை. அதே சமயம் தேவ வழிகளில் நடந்து தேவ உறவில் வாழ்ந்த மோசேயினால் அதற்கான தீர்வை தேவனிடமிருந்து பெற முடிந்தது. அவன் எந்த நெருக்கடியான நேரங்களிலும் அதனை எதிர்கொள்ள தேவன் ஒரு வழியை வைத்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு தேவனை நோக்கி மன்றாடினான். அப்பொழுது அதற்கான தீர்வாக ஒரு மரத்தை சுட்டிக்காட்டினார். தேவன் கொடுத்த ஆலோசனையை அங்கு செய்தபோது கசப்பான நீர் நல்ல நீராக மாறியது. எனவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் மாறாவின் நீரை மதுரமான நீராக மாற்றியவர் என்பதை உணர்ந்தவர்களாய் தேவன் நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியில் தீர்வை தருகின்றவராய் இருக்கின்றார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதே சமயம் அந்த வழியை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய வழியில் நடக்கக்கூடிய அனுபவத்தையும் அவரோடு நெருங்கிய ஐக்கியத்தையும் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். காரணம், ஆவிக்கேற்ற விதமான புரிதல் நம்மிடம் இருந்தால் மட்டுமே அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.